தேர்ட் பர்சனுக்கு எதிராகவே எல்லா விஷயங்களும் மாற வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அவங்க சொன்ன பொய்கள், அவங்க விளையாண்ட அந்த விளையாட்டு எல்லாமே வந்துட்டு திரும்ப அவங்களுக்கே வந்துட்டு வர மாதிரி இருக்குது. ஸோ இப்போ என்ன ஒரு விஷயங்கள்ல அவங்க மாற்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும் பார்ப்போம். ஃபியூ மினிட்ஸ் ஜென்ரல் ரீடிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பிக்கப் பாயிண்டில் போய் பார்ப்போம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் மெசேஜஸ் என்னங்கிறது உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஓகே, ஸோ ஜஸ்ட் ரிலாக்ஸ். ஸோ வீடியோ பார்க்குறப்போ ரிலாக்ஸ்டாக பாருங்கள், நோ ஜட்ஜ்மெண்ட். ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான், இந்த ஒரு நபரால் என் வாழ்க்கையில் நான் என்னென்ன ஆசைகள் வச்சுருந்தேனோ அதைவே நான் மறந்துட்டேங்கன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கீங்க. நான் எது மேலே ஆசைப்பட்டேனே நான் மறந்துட்டேங்க. அந்த அளவுக்கு இந்த பர்சனால் வந்துட்டு எனக்கு பாதி விஷயங்கள் மறக்கக்கூடிய ஒரு இதே வந்துருச்சு, ஞாபக சக்தியே இல்லை. அப்படி என்னை கொண்டு போய் உட்கார வச்சுட்டாங்க. சரி, இந்த பர்சன் வந்து உங்களோட வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடை. நீங்கள் சொந்தமாக ஒரு விஷயம் செய்யணும், ஆசைகள் இருக்கும், செய்யவே விட மாட்டாங்க இந்த தேர்ட் பர்சன். எய்தர் டைரெக்டாக வருவாங்க அதை ஸ்பாயில் பண்ண, உங்களை எப்பயுமே அவங்க பிஸியாக வச்சுக்கணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. ஃப்ரீயாக இருந்தால் தானே உங்களுக்கு பிடிச்சதை செய்வீங்க, ஃப்ரீயாக இருந்தால் தானே வாழ்க்கையில் முன்னுக்கு வரதை பற்றி யோசிப்பீங்க. எதையாவது ஒன்று செஞ்சுட்டே இருந்தோம்னா நீங்கள் அந்த பிரச்சனையை தானே சால்வ் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு பிரச்சனை கொடுத்தாங்கன்னா அதை நீங்கள் சால்வ் பண்ணுற வேகத்தில் இன்னொன்று கொண்டு வருவாங்க. ஸோ அவங்க லைஃப்பில் அவங்க இந்த தேர்ட் பர்சன் அவங்க வாழ்க்கையை வாழ்கிறத தாண்டி உங்கள் வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருப்பாங்க. எப்போ உங்களை என்ன ட்விஸ்ட் பண்ணலாம், ஃப்ரீயாக இருக்காங்களே, இருக்கக்கூடாதே, எதையாவது ஒன்று செய்யணுமே இப்போது. சரி, இந்த இடத்துல ஒரு இன்செக்யூரிட்டி அப்படின்றது ரொம்ப நிறையா இருக்குது. நீங்கள் உங்களோட ஆசைகளை மறக்கிற அளவுக்கு கொண்டு போன நபர். அவ்வளோ ஒரு ஜெலசிங்கிறதெல்லாம் ஒரு சாதாரண வார்த்தை, போட்டி பொறாமைங்கிறது ஒரு சாதாரண வார்த்தை, அதுலேயே டீப்பான ஒரு ஃபீலிங்ஸ் தான் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க தான் செய்கிறது தப்புன்னு அந்த ஒரு உணர்வே இல்லாமல் நம்ம இந்த அடுத்தவங்க லைஃப்பை ஸ்பாயில் பண்ணால் நம்ம லைஃப் ஸ்பாயில் ஆகிடும்ன்ற ஒரு தாட்டே இல்லாமல் அந்த பர்சன் வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ உங்களோட கனவுகளை டெஸ்ட்ராய் பண்ணி உங்கள் கனவுகள், ஆசைகள், உங்கள் பிளானே ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், ஒரு ஸ்மால் ஸ்கேலாக பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை இதை நம்ம செய்யலாம் அப்படின்னு இருந்த உங்கள் பிளானைவே திருடியிருப்பாங்க. அதைவே அவங்க எடுத்து தான் வந்து செய்கிறேன், எப்படி உங்களுக்கு போட்டியாக ஒன்று வர்றது, இல்லைன்னா உங்களோடது எடுத்துகிட்டு உங்களுக்கு வேலை இல்லாமல் பண்ணிவிட்டு அதை அவங்க பிடிச்சிக்கலாம். அவங்க செஞ்ச எல்லா ஷார்ட்கட்ஸ், எல்லாம் இந்த மாதிரியான வேலைகள் அப்படி அப்படியே திரும்புது. பார்க்குறப்ப ஆரம்பத்தில் எல்லாம் கரெக்டாக இருந்திருக்கும், உங்ககிட்ட அந்த எடுத்த வேகம் எல்லாமே கரெக்டாக செட் ஆகிருக்கு, ஓகே நமக்கு நல்லா இருக்குது அப்படின்னு. ஆனால் எதுவுமே வந்து கை கொடுக்காத சூழ்நிலைகள் வரும். ஓகேவா? இது என்னென்னா அவங்க போட்ட பிளானே அவங்களுக்கு எதிராகவே திரும்பும். அப்போது இந்த பர்சன் ஒரு சில லாஸஸை ஃபேஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும். ஃபைனான்ஷியல் லாஸஸ், இழப்புகளை கொஞ்சம் ஃபேஸ் பண்ணுவாங்க, டென்ஷன்ஸ் வரும். நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்ல, அவங்களே எல்லாமே பண்ணி அவங்களே டென்ஷன் ஆகிக்குவாங்க. ஆனால் இந்த பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களை நம்பி ஒரு சில இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ இந்த ஒரு சில பிஸ்னஸ் பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு வந்துட்டு ஒரு சில இன்வெஸ்ட் பண்ணுறது, ஒரு சில ரிஸ்க் எடுக்கலான்னு இவங்களை நம்பின பர்சன் இப்போ இவங்களுக்கு எதிராகவே கேள்விகள் கேட்க வாய்ப்புகள் இருக்கும். நீ அவ்வளோ கான்ஃபிடென்ட் கொடுத்தே இல்லை, இப்போ என்னாச்சு, லாஸஸ் தானே பார்க்குறோம், இவ்வளோ பிரச்சனைகள் வரும்னு ஏன் வந்து சொல்லலை. ஸோ இப்போ இவங்க இந்த தேர்ட் பர்சன் பதில் சொல்கிற இடத்துல வந்துட்டு இருப்பாங்க. அவங்க ஆடணும்னு நினச்ச ஆட்டம் இப்போ அவங்களுக்கு எதிராகவே வந்து வருது. சம்வேர் ஒரு கட்டத்தில் முடியலங்கிற பட்சம் வந்தால் உங்ககிட்டே வந்து வாலண்டியராக எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடு, எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு இதுக்கு வந்து ஏதாவது உதவி பண்ணி கொடுங்கன்னு கேட்கவும் வாய்ப்புகள் இருக்கும். அதாவது வேறு ஆப்ஷனே இல்லை அப்படிங்கிறப்போ அந்த ஈகோலாம் விட்டுட்டு இவ வந்து ஹெல்ப் கேட்கவும் வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இது என்னென்னா உங்ககிட்ட இருந்து பறிக்கணும்னு நினச்ச விஷயத்துக்கு உங்ககிட்டே உதவி கேட்டு வர்றதுக்கான சூழ்நிலைகள். ஸோ இந்த கேம் வந்து டேர்ன் ஆக சான்சஸ் அதிகம். ஆனால் இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் எல்லாமே தான் கண்ட்ரோலில் வச்சுருந்துருப்பாங்க. எஸ்,
இன்க்ளூடிங் யுவர் பார்ட்னர். அவங்க சொல்கிறத இவங்க கேட்பாங்க, அவங்க ஆசைகளை மட்டுமே அவங்க நிறைவேற்றி வைப்பாங்க. அந்த அளவுக்கு எல்லாமே ஒரு கண்ட்ரோலில் இருந்தது. ஆனால் இனிமே பார்த்தீங்கன்னா, இனி வரக்கூடிய டைமில் ஒரு சில விஷயங்களை பிளாக்மெயில் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி வைக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அப்போது இந்த ரியலான அந்த பாசம், இந்த ரியலான ஒரு ஒரு அன்புங்கிறது உங்கள் பர்சன் கிட்ட இருந்து அவங்களுக்கு வராது. ஸோ ஒரு ஒரு இன்செக்யூரிட்டிங்கிறதே வரும். ஈவன் ஒரு சில பேருக்கு ஆல்ரெடி இவங்க அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கலாம். ஆனால் நீங்கள் அவங்க இடத்துல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிடிப்பு போயிடுமோங்கிற பயம், நிம்மதியான நீங்கள் தூங்குறீங்களோ இல்லையோ அவங்களுக்கு நிம்மதியான தூக்கம் இருக்காது. சம்டைம்ஸ் வெளியிலேருந்து பார்க்குறப்ப நல்லா தூங்கி எந்திரிச்சு வராங்களே அப்படின்னு தெரியும். ஒரு பயம் இருக்கும், எங்கே ஐ மீன் கண்ட்ரோல் போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம். ஏன்னா இந்த பர்சன், அந்த தேர்ட் பர்சனோட ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இவங்களாம் வாலண்டியராக போய் ஒன்று பிரச்சனை பண்ணி கண்ட்ரோல் எடுத்துக்கணும், இல்லை மிரட்டி கண்ட்ரோல் எடுக்கணும், இல்லையா எதையாவது பண்ணி ஒரு ஒரு பர்சனோட லைஃப்குள்ளே இருக்கணும். விட்டுட்டாங்கன்னா ஒருத்தவங்க கூட இவங்களை கண்டுக்க மாட்டாங்க, இவங்களுக்கு என்னன்னாலுமே யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ நெகட்டிவ், அவ்வளோ ஒரு எனிமிட்டி வாங்கிட்டு வந்திருக்காங்க இவங்க. எல்லாருக்கிட்டையுமே யூஸ்வலி இருக்கும், ஆனால் அது உங்கள் விஷயத்தில் ரொம்ப அதிகம். சரி, இது என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த பர்சனுக்கு தான் செஞ்சது எல்லாமே கரெக்டுன்னு பின்னாடி இருந்து 4 சப்போர்ட் பண்ணிக்கிட்டு உட்காந்துருப்பாங்கல்ல, அந்த சப்போர்ட் விலகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இந்த தேர்ட் பர்சனுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு பர்சன் இருக்குல்ல, அவங்களுக்குள்ள ப்ராப்ளம்ஸில் அந்த ஒரு விலகல் அப்படிங்கிறது இருக்கும். இந்த பர்சனுக்கு ஏதாவது ஒரு பேர்டன் அவங்க ஃபேமிலி மெம்பராலே வர வாய்ப்பு இருக்கும். அவங்களுடைய ஃபேமிலின்னு இருக்குல்ல, அவங்களாலே இவங்களுக்கு ஏதோ ஒரு டென்ஷன், அவங்களே இவங்களுக்கு எதிராக வந்து திரும்புறது, இவ்வளோ நாளாக சப்போர்ட்டாக எல்லாம் சேர்ந்து தான் ஒரு சில உங்கள் விஷயத்தில் விளையாண்டுருப்பாங்க. இப்போ அது என்ன ஆயிருக்குன்னா, அங்கே அவங்களுக்குள்ள ப்ராப்ளம்ஸ், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு சில ப்ராப்பர்ட்டி இஷ்யூஸ், ஒரு சில மணி இஷ்யூஸ், அப்படி அங்கே கடைசியில் என்னென்னா அவங்க லைஃப்பை பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள்ங்கிறது வரும். ஸோ அவங்க ஆடணும்னு நினச்ச ஆட்டம் திரும்புது. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, ஆல்தோ வந்து அவங்களுக்கு எதிராக ஒரு சில விஷயம் திரும்பினாலும் அவங்க ஏற்படுத்தின தாக்கம் உங்ககிட்ட இருக்க தான் செய்யும். ஸோ இட் டேக் சம் டைம், ஹீல் ஆக டைம் ஆகும். உங்களுக்கு கோவமே வரும். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நீங்கள் எய்தர் உங்கள் பார்ட்னர்கிட்டையோ இல்லை அந்த தேர்ட் பர்சன்கிட்டையோ இல்லை மறைமுகமாக அவங்கள சாடி பேசுகிறதாக இருக்கட்டும், ஏதோ ஒரு இடங்களில் சொல்லி காமிக்கவும் வாய்ப்பு இருக்கும். இதுக்கு தான் இவ்வளோ ஆடுனியா, அட்லீஸ்ட் நானாவது அந்த வேலையை செஞ்சுருப்பேன், என் ஆசைகளை நானாவது ஃபுல்ஃபில் பண்ணியிருப்பேன், இதுக்கு தான் இவ்வளோ ஆட்டமா. ஸோ இனி வந்து ஒரு சில இடங்களில் அந்த பர்சனுக்கு அடி விழுகிறப்போ இவ்வளவு நாட்கள் கேட்காம இருந்த உங்கள் குரல் கேட்க ஆரம்பிக்கும். அப்போது நீங்கள் எதை சொன்னாலும், கரெக்டாக எடுத்து சொன்னாலும், அந்த தேர்ட் பர்சன் பற்றின ஒரு உண்மைகளை உங்கள் பார்ட்னர்கிட்ட நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணாலும், உங்கள் ஃபேமிலிக்கிட்ட நீங்கள் பண்ணாலும் கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த டைமில் அவங்களுக்கு வீக் வர்றப்போ எல்லாரும் உங்களோட வார்த்தைகளை நம்ப வாய்ப்புகள் இருக்கும். கரெக்டு தான், நான் தான் ஏமாந்துட்டேன், நான் தான் உஷாராக இருந்திருக்கணும்னு உங்களோட சைடில் இருக்க பீப்புள் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் வந்து ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த பர்சன் ஏற்படுத்தின அந்த தாக்கங்கள் உங்ககிட்ட இருக்கிறதுனால உங்களுக்கு டெஃபினெட்லி இமோஷன்ஸாக இருக்கட்டும், ஒரு ஹீலிங்கிறது தேவை தான். ஏன்னா கரெக்டாக போயிட்டு இருந்த உங்கள் பாதையில் இப்போ நான் அடுத்து என்ன பண்ணணுங்கிற ஒரு குழப்பங்கள் வந்து நிற்கிது. ஸோ அதுக்கு வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டு அந்த பழைய பிளானே ஏதாவது ஒர்க் ஆகுதான்னு பாருங்கள். இல்லைனா வந்துட்டு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏதாவது ஒன்று ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிங்க. ஓகே, சரி, உங்களுக்கு இந்த டைம் இது ஒரு பிரபஞ்சம் கொடுக்குற சான்ஸ்ன்னு கூட சொல்லலாம். அந்த பர்சனுக்கு வீக் ஆகிறப்போ, எல்லா விஷயங்கள் அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக டேர்ன் ஆகிறப்போ நீங்கள் ஒரு நல்ல சான்ஸ் உங்களுக்கான லைஃப்பை யூஸ் பண்ணுங்கள். எதை கண்ட்ரோல் எடுக்க முடியுமோ எடுத்துருங்க. பீப்புள் லிசன் பண்ணுறாங்கன்னா பிடிச்சிருங்க. அப்படியே ஓகே, அந்த பர்சனுக்கு தான் மாட்டிக்கிட்டாங்கல்ல, இனி வரமாட்டாங்கன்ற ஓவர் கான்ஃபிடென்ட்டே வேண்டாம். கிடைக்கிற சான்ஸை யூஸ் பண்ணிக்கிறது உங்களுடைய புத்திசாலித்தனம். ஏன்னா இந்த பர்சன் தேர்ட் பார்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி அவங்களோட இஷ்யூஸை ஹேண்டில் பண்ணுவாங்க. அது அவங்களுடைய கார்மிக் திங்ஸை ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். பட் சம்வேர் ஒரு கோபங்கள் உங்கள் மேலேயும் திரும்ப வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த கோபத்தெல்லாம் இக்னோர் பண்ணிவிடுங்க. பட் ஆனால் கிடைக்கக்கூடிய சான்ஸை விட்டுறாதீங்க.
உங்கள் லைஃப் கண்ட்ரோல் உங்ககிட்ட வருதுங்கிறப்போ வாட் இஸ் நெக்ஸ்ட்? ஓகே, ஆனால் எனதர் சான்ஸ் என்ன தெரியுமா, அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் ஒரு ஒரு வேகத்தில் உண்மைகளை உளறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும். தானே உண்மையை சொல்லிடுவாங்க. எதர் வந்து நேரடியாகவோ இல்லை வந்து மறைமுகமாகவோ தெரிஞ்சிடும் உங்களோட ஃபேமிலி, உங்கள் பர்சன், உங்கள் சைடில் இவங்க பண்ண தப்ப ஆமாம் அப்படின்னு அவங்களே ஒத்துக்கிற அளவுக்கு உண்மைகள் வெளியே வந்துடும். அது எப்படின்னா சொல்லணும்லாம் சொல்ல மாட்டாங்க, பட் அந்த அந்த அளவுக்கு அழுத்தங்கள், அந்த ப்ரெஷர் இருக்கும். ஸோ அவங்களுக்கு சேஃபாக இது வரைக்கும் கேம் விளையாண்டுருப்பாங்க. பட் இந்த டைமில் என்ன அப்படின்னா, அந்த கிடைக்கக்கூடிய அந்த ஒரு திடீர் இது இது அவங்களுக்கு இது அவங்க லிஸ்ட்லேயே இல்லை. ஏன்னா எல்லாமே கரெக்டாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ திடீர்னு வந்துட்டு ஒரு பேக் ஆஃப் வர்றதுனால எல்லா விஷயங்கள் எமோஷன்ஸ்லேருந்து எல்லாமே ரொம்ப சென்சிட்டிவாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ அவங்க சென்சிட்டிவ் ஆகிறப்போ எல்லா விஷயங்களும் அவங்களே உளறிடுவாங்க, சொல்லிடுவாங்க. ஸோ அவங்களோட உண்மைகளை நீங்கள் எவ்வளோ வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும் ட்ரை பண்ணாலும் வேறு வழியில் அது மாட்டிக்குவாங்க. பட் ஆனால் ஒரே ஒரு விஷயம், இந்த தேர்ட் பர்சனை வந்துட்டு இது விலக்கி வைக்கணும்னு நீங்கள் எவ்வளவோ போராடி இருப்பீங்க. ஆனால் இந்த டைம் உங்களுக்கு ஒரு சான்ஸ், ஒரு இது இந்த டைமில் வருது, இப்படி வரும் அப்படி வருங்கிறத தாண்டி சடனாக வரும். அப்போது பி அலர்ட். இது என்ன அப்படின்னா, அவங்க உங்ககிட்ட சம்வேர் சிம்பத்தி க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பாவம், அப்படியே எமோஷனாக நான் இந்த மாதிரி ஆயிட்டேன். அதாவது நல்லா இருக்கிறப்ப சரியான ஆட்டம், அடி உழுவுறப்போ அப்படியே இப்போ சிம்பத்தியெல்லாம் க்ரியேட் பண்ணிட்டு வர வாய்ப்புகள் இருக்கும். இக்னோர் பண்ணுங்கள். ஓகேவா? நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவ், ரொம்ப இமோஷ்னல் தான். பட் ஆனால் வென் இட் கம்ஸ் டு திஸ் பர்சன், இந்த விஷயம் வர்றப்போ உங்கள் லைஃப்பை நீங்கள் காப்பாற்றிக்கணும். தனியாக இவங்க பார்வையிலிருந்தே வேண்டாம், நான் தனியாக கொண்டு போய் என் லைஃப்பை வச்சுக்கிறேன், நீங்களும் உங்கள் பர்சனும் தனியாக நல்லபடியாக இருக்கணும்னு நினச்சா இந்த சான்சஸை உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணிக்கணுங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இன்னும் வந்து நான் பாவம் பார்ப்பேன் அப்படின்னா அதுக்கான ஒரு விஷயங்களும் நீங்கள் தான் வந்து ஹேண்டில் பண்ணணும். ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துருவோம். ஆனால் இந்த பர்சனுக்கு ஒரு ஒரு இந்த இந்த சஃபரிங்ஸ் எல்லாமே அந்தக்கு ஐ மீன் அவங்களோட ஆடின அந்த ஆட்டமே வந்து அவங்களுக்கு எதிராக திரும்பி சஃபர் ஆனதுக்கப்புறம் அகெயின் பீப்புளோட குட் புக்ஸில் இருக்கணும்னு மறுபடியும் எஃபோர்ட்ஸ் போடுவாங்க. இவங்க வந்து ஒரு அன்ஸ்டாப்பபிள், நிறுத்தவே முடியாது, எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. மாட்டிக்கிட்டாங்களா ஒரு சிம்பத்தி இல்லையா, அடுத்து என்ன பிளானிங், எப்படி வந்து குட் புக்ஸில் இருக்கலாம். ஏஞ்சல்ஸோட விஷஸ், ஸோ மெசேஜஸ், மேக் அ விஷ். லுக் அட் திஸ் பியூட்டிஃபுல் யூனிகார்ன் எனர்ஜி. ஸோ இந்த டைம் உங்களுக்கான ஒரு உங்களுக்கு ஏஞ்சல் சொல்கிறது என்னென்னா, இட்ஸ் அ வெரி குட் டைம். உங்களுக்கு வந்து நல்ல டைமிங். ஏன்னா உங்களுக்குன்னு தடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த பர்சன் இனி தடுக்கிறதுக்கான சான்சஸ் கம்மி. அப்போது ஒரு கொஞ்ச நாளைக்காவது, ஒரு ஃபியூ மந்த்ஸாவது அவங்க லைஃப்னு பார்க்க போவாங்க, அவங்களோட பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறேன்னு போவாங்க. அப்போது உங்கள் ப்ராப்ளம்ஸ் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கும் டைம் கிடைக்கும். அண்ட் ஏதாவது ஒரு புது ஆசைகள், ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தாராளமாக செய்யலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இனி ஆசைப்படக்கூடிய விஷயங்களை செய்ய ஆரம்பிங்க. ஸோ ஃபஸ்ட்டு இழந்த அந்த ஒரு விஷயத்தை திரும்ப கொண்டு வாங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? உங்களோட ப்ரேயர்ஸ் அண்ட் ரொம்ப நாளாக பொறுமையாக இருந்ததுக்கான டைமிங் கிடைக்கிது, பலன் வருது. ஆனாலுமே அது வர்றப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதையும் தான் உங்களுக்கு சொல்கிறாங்க. பி குயிக் அண்ட் அலர்ட். அந்த டெசிஷன் எடுக்கிறதுல ரொம்ப குயிக்காக இருங்க. அடுத்தவங்களோட எஸ் ஆர் நோக்கு வெயிட் பண்ணாதீங்க. ஓகே, இந்த மாதிரி வந்திருக்கு, நான் வந்து இதை நான் செய்யலாமா வேண்டாமான்னு சொல்லிவிட்டு உங்கள் சைடு பீப்புள் கிட்ட கேட்குறது, டைம் ஒதுக்கிறது, சான்ஸ் கிடைக்கிறப்போ எடுத்துக்கோங்க. அண்ட் அந்த தேர்ட் பர்சனுக்கு ஒரு பிரச்சனைகள் வர்றப்போ உங்கள் பார்ட்னர், உங்களுடைய பர்சனுக்குமே ஒரு சில அடிகள்ங்கிறது விழுவும். அப்போது அந்த தேர்ட் பர்சனோட இன்ஃப்ளூயன்ஸால் இவங்க நிறையா விஷயங்கள் உங்களுக்கு எதிராக செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா அதுவுமே வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க. ஏன்னா இவங்களுடைய ஒரு சப்போர்ட்டும் வந்துட்டு போகுது. அப்போ பவர்ஃபுல்லாக உங்கள் கையில் அப்படின்னு வர்றப்போ கொஞ்சம் பயப்படுவாங்க, கொஞ்சம் அப்படியே
ஓவராக பண்ணதெல்லாம் வந்து விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் மேலோட்டமாக ஷோ ஆஃப் பண்ணுறது, நான்லாம் பயப்படவே இல்லையா அப்படின்றபடியெல்லாம் வந்து பண்ணுவாங்க. இக்னோர். பட் ஆனால் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க. another thing, நியூ abundance and exciting opportunities. see, என்ன ஆசைகள் அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ வந்து இந்த டைமில் கிடைக்கிற சான்ஸில் இவங்கள நான் திருத்துறேன், அவங்கள திருத்தணுங்கிறத தாண்டி கண்ட்ரோலில் எடுக்க பாருங்கள். அவங்க மனசை மாற்ற ட்ரை பண்ணுங்கள். முடியலையா, உங்களுக்கு என்ன விஷயங்களோ அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களோட இந்த இழந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை திருப்பி எடுக்க பாருங்கள். புது வழியில் வந்து லைஃப்பில் அபிண்டன்ஸை கொண்டு வாங்க. ஏன்னா இப்போ ஒரு சில பேர் வந்து பிஸ்னஸ் பண்ணணும், நானும் தனியாக சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அந்த உங்களுடைய அந்த சம்பாத்தியத்தையே வந்து கெடுத்திருப்பாங்க. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம், வேலைக்கு போகலான்னா போக விடாமல் தடுத்திருப்பாங்க. ஏன்னா அவங்களோட மணி கண்ட்ரோலில் இருக்கணும்னு. பட் ஆனால் இந்த டைம் கிடைக்கிறப்போ நீங்களாம் தனியாக ஸ்டாண்ட் எடுக்கிற அளவுக்கு சான்ஸ் கிடைக்கிறப்ப யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த டைமில் வர மெசேஜ், பி அலர்ட் அண்ட் ரெடி. ஏதோ ஒரு டெசிஷன் எடுத்து வச்சு உட்காருங்க. இது வந்து எப்படின்னா டக்குன்னு ஒரு பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கெங்கேயோ ஒன்று சண்டைகள் வருது அப்படின்னு நீங்கள் உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. பரவாயில்லையே, நல்லா இருக்குதே, நம்மளுக்கு ப்ராப்ளம் கொடுத்தவங்களுக்கு இப்போ அங்கேயே அடிதடியா நல்லா இருக்குதே அப்படின்னு உட்காந்துட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்காம, இதுதாண்டா நல்ல சான்ஸு, எஸ்கேப் ஆயிடலாம், நம்ம லைஃப்பை வந்துட்டு என்ன பண்ணணுங்கிறத கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேவா? ஸோ உங்கள் மைண்டு வந்து ஷார்ப்பாக்குங்க. தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட், ரைட்? ஸோ பார்ப்போம் பிக்கப்பாயில் என்னென்ன மெசேஜஸ் வருதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். பைல் நம்பர் 1க்கு திஸ் க்ரீன் கலர், பைல் நம்பர் 2க்கு இந்த எக்ஸ்பிரஷன் டாய் கொடுக்குறேன், பைல் நம்பர் 3க்கு திஸ் பர்கர் ஷார்ப்னர். மூணு பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பைலுக்கு மேலே தாராளமாக பார்க்கலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். லேட் ஆகும்னா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்த்துருவோம். Pile number 1. See, pile number 1 பொறுத்த வரைக்கும் சேஞ்சஸ் தெரியுதுங்க. இது வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து இருக்கிற பிளாக்கேஜஸ் விலகுது, தடைகள் விலகுது. ஸோ ஒரு சில பேர் நீங்கள் ஒரு வேறு இடமாற்றத்துக்கான பாசிபிளே இருக்கும். இந்த தேர்ட் பார்ட்டி தான் உங்களை எல்லா இதுக்கும் தடுத்துக்கிட்டு இருந்தது அப்படின்னா உங்களுடைய பர்சன் அவங்க தான் மேனிப்புலேட் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா நீங்களும் உங்கள் பர்சனுமே ஒரு ஆரம்பத்தில் நல்ல ஒரு நார்மல் லவ் இருந்திருக்கும், நல்லாவே இருந்திருப்பீங்க. நல்லா கம்யூனிகேஷன், நல்லா பேசுகிறது, இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய ஹோப் இருக்கிறது, அப்படி தான் இருந்திருக்கும் இந்த பாண்டிங். ஆனால் இந்த தேர்ட் பர்சன் தான் வந்து எதையாவது சொல்லி கொடுத்து உங்கள் பர்சனை கைட் பண்ணுறேன் அப்படின்னு, ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாக இருக்கணும், இல்லைனா ஏமாந்துருவேன் அப்படி இப்படி எதையோ சொல்லி உங்களுக்கு எதிராக திருப்பி விட்டுருப்பாங்க. ஸோ இப்போ இந்த உங்கள் பர்சனுக்கு தேர்ட் பர்சனுக்கும் ஒரு ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்தில் திடீர் சண்டைகள் வரும், இவங்களுக்கு அவங்க மேலே வெறுப்புகள், நம்பிக்கை போகும். ஸோ உங்கள் பார்ட்னர்கிட்ட வந்து அவங்க ஒரு நம்பிக்கை பெறத்துக்கு எவ்வளோ வழிகள் ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் இவங்க ஒரு கட்டத்தில் லிசன் பண்ணாதபடி இருக்கும்.
ஆனால் மேபி இஃப் யூ ஆர் லக்கி உங்கள் முன்னாடியே அந்த சண்டை போடுற அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கான நியூஸ் வரும். இல்லைன்னா உங்களுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காகவே மறைமுகமாக சண்டை போடுறது, அவங்க முன்னாடி நல்லா பாசமாக இருக்கிறதுன்றபடியெல்லாம் ஷோ ஆஃப் இருக்கும். பட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸுங்கிறது இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் உங்கள் பார்ட்னரை ஏற்றி விட்டு உங்களை போல்டாக்கிற அதை பண்ணுறேன்னு பண்ணினது அவங்களுக்கு எதிராகவே திரும்பிடுச்சு. ஸோ இப்போ என்னென்னா அவங்க பேச்சே இவங்க கேட்காத நிலைமைக்கு இவங்க கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் உங்களது பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேறு விஷயம் செய்யறதுக்கு உங்கள் லைஃப்பில் இந்த டாக்ஸிக் இதிலேருந்து வெளியே வரத்துக்கான வழிகள் இருக்கும். ஐ திங்க் நீங்கள் மூவ் ஆன் ஆக தான் போகிறீங்க. மூவிங் ஆன் அந்த ஒரு எட்ஜில் தான் இருக்கீங்க. சடனான ஒரு சேஞ்சஸ் பார்ப்பீங்க, சடனான ஒரு மூமெண்ட்ஸ் அடுத்துங்கிறது இருக்கும். ஆனால் அந்த தேர்ட் பர்சன் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அந்த பர்சன் கிட்ட உங்கள் பார்ட்னரோ உங்கள் ஃபேமிலி சைடோ உண்மையாக இருந்திருப்பாங்க. எல்லா விஷயத்தையும் நடக்கிறது அப் டு டேட் கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் கொஞ்ச நாட்களாக சரியான இன்ஃபர்மேஷன்ஸே அவங்களுக்கு போகாமல் இருக்கும். ஸோ இது என்னன்னா அவங்களுக்கே ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். என்னடா எல்லாமே கரெக்டாக நமக்கு டெய்லி இதெல்லாம் நியூஸ் வரும், இப்படிலாம் இருக்கும், எதுவுமே வரலையே, என்ன நடக்குதுன்னே தெரியலையே. இது என்னென்னா ஒரு கட்டத்தில் எதர் நீங்கள் பிளாக் பண்ணியிருக்கலாம், இல்லை நீங்கள் உங்கள் மூலிமா ஏதாவது ஒரு ஸ்டாப் அப்படின்றது தெரியுது அங்கே. ஸோ தேர்ட் பர்சனுடைய பவர் லோவாக தான் இருக்கீங்க. ஆனால் ஒன்று தான், நிறைய இடங்கள்ல அவங்க கொடுக்கறது வெறும் பில்டப் மட்டும்தான். நீங்கள் அவங்களுக்கு க்ளோஸாக இருக்கிறவங்க இல்லை அவங்க சைடில் இருக்கிற பீப்புள், அவங்களோட கரண்ட் சுச்சுவேஷன் தெரிஞ்ச பீப்புளை பிடிச்சிங்கன்னா நல்லா தெரிஞ்சிடும் இவங்களோட ஒரிஜினல் சுச்சுவேஷன் என்னன்னு. கொடுக்குற பாதி விஷயம் ஷோ ஆஃபுங்கிறது தெரியும். பட் ஒன் திங் என்ன அப்படின்னா இங்கே ஒரு சான்சஸ் இருக்குங்க. அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலி இந்த பர்சன் தான் நீங்கள் எடுக்கிற எல்லா முடிவுகளையுமே போய் ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போது அது கிடைக்காது, ஸ்டாப் பண்ண முடியாது. அப்போ அடுத்து என்ன செய்யலாங்கிறத நீங்கள் கொண்டு வாங்க. ஒரு சில பேருக்கு உங்கள் பார்ட்னர் உங்கள் பேச்சை கேட்க வாய்ப்புகள் இருக்கும். முழுசாக கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் 1 or 2 விஷயங்களாவது கேட்க வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அவங்களோட அந்த மைண்ட் செட்டை பார்த்து உங்களுக்கு என்ன வேணுமோ லைஃப்பில் அதை பற்றி கேட்க ஆரம்பிங்க. ஸோ தேர்ட் பார்ட்டியை பற்றி ப்ளேம் பண்ணுறது, குறை சொல்கிறது, அந்த பாயிண்ட்டை விட்டுட்டு உங்களோட லைஃப்பில், ஏன்னா பைல் நம்பர் 1க்கு இந்த டைமில் யூ காட் தட் க்ரீன் சிக்னல். அப்போது ஏதோ ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் மாறும்னு இருக்குது. அந்த மாறக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னா, நீங்கள் என்றைக்கும் ஒரு பிளான் பண்ணியிருப்பீங்கள்ல உங்கள் பாஸ்ட் லைஃப்பில், சம்திங் ஒரு பிளானிங் உங்களுக்கெல்லாம் இருக்குல்ல. ஸோ அது சம்மந்தமான ஒரு வாய்ப்புகள் மறைமுகமாக எங்கேயோ வர காத்திருக்கு. அப்போது இதுதான் ஒரு சான்ஸு. ஸோ டிவைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வாய்ப்பை நீங்கள் எடுக்கிறதுக்கு தடையாக இருக்கிறது தேர்ட் பர்சனும் உங்கள் பார்ட்னரும். அஃப்கோர்ஸ் ஒரு சில பேருக்கு இருக்கலாம். ஸோ இவங்களை கொஞ்சம் பிஸியாக வச்சுருந்தா உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும்ல. ஸோ நீங்கள் ஈஸியாக போய் எடுத்துடலாம். ஸோ அதுக்கான ஒரு மறைமுகமான ஒரு சான்சஸ் தான் இது. ஸோ யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு கிடைக்கிற சான்ஸை யூஸ் பண்ணுங்கள். ஆப்பர்ச்சுனிட்டிஸை தேட ஆரம்பிங்க. ஒரு சில பேர் எனக்கு ஐடியாவே இல்லைங்க, குழப்பமாக இருக்குது, சைட் பை சைடு என்ன ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது சம்மந்தமான வாய்ப்புகளை தேட ஆரம்பிங்க. அதெல்லாம் நோட் பண்ணி வைங்க, ஓகேவா? ஸோ எனி டைம் அதாவது எப்படின்னா ஒரு சின்னதாக கொஞ்சம் நவருங்க, நான் அப்படியே ஓடிடுறேன், ஒரு கொஞ்சோண்டு வழி கொடுங்க, நான் அப்படியே ஓடிடுறேன் முன்னாடி, அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு சின்ன சான்ஸ் கிடைக்கிறப்ப யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் லைஃப் அப்படியே முடங்கி போகலை, மாறுது, சேஞ்சஸ் வருது. ஆனால் நீங்கள் எடுக்கிற டெசிஷன் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு டைம் எடுத்துகிட்டு பேக் ஆஃப் வாங்காதீங்க. ஓகே, பாப்போம் ஏஞ்சல்ஸ் என்ன விஷயம் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு பின்னாடி உங்கள் பர்சனுக்கும் அந்த தேர்ட் பர்சனுக்குலாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டுருக்குங்க. சம் கைண்ட் ஆஃப் எமோஷ்னல் பிளாக்மெயிலாக இருக்கட்டும், இல்லை சண்டைகளாக இருக்கட்டும், இல்லை கொஞ்ச நாள் பேசாமல் பேசுகிற அந்த ட்ராமாஸாக இருக்கட்டும், அதெல்லாம் அங்கே சைடாக போயிட்டு தான் இருக்குது. ஆனால் அது உங்களுக்கு தெரியல. எஸ், அப்சல்யூட்லி. ஏஞ்சல்ஸோட மெசேஜ் என்ன? வாட்ச் யுவர் தாட்ஸ். இட் இஸ் இம்பார்ட்டண்ட் டு ஒன்லி திங்க் அபவுட் வாட் யூ டிசையர், நாட் வாட் யூ ஃபியர். இப்போ நான் என்ன சொன்னேன் இந்த இடத்துல, உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் வேணுமோ அதை பற்றி யோசிங்க, அதை பற்றி கேளுங்க. இவங்கள விஷயத்தை விட்டுருங்க, இவங்க அவங்களே அடிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டோம், அது தேவையில்ல.
நமக்கான சான்சஸ் இது கிடைக்கிறப்போ, இந்த ஒரு ஒரு ரோடு கிடைக்கிறப்போ அழகாக யூஸ் பண்ணுங்கள். அதைத்தான் உங்களுக்கு ஏஞ்சல்ஸும் தெளிவாக சொல்கிறாங்க. உங்களுடைய தாட்ஸ் இந்த டைமில் ஏதாவது ஒன்று பண்ணலான்னு உங்களுக்கு வந்தால் என்ன செய்வீங்க? இப்போ நான் இந்த ஒரு கொஸ்டின் கேட்டதுக்கு உங்கள் ஆன்சர் என்னவாக இருக்கும்? இப்போ ஒரு சான்ஸ் கிடைக்கிது லைஃப்பில், ஏதாவது ஒன்று செய்யலாம். இப்போ நீங்கள் கேட்குறதுக்கு எஸ்ஸு கொடுப்பாங்க, வாய்ப்பு கிடைக்கும்னா என்ன செய்ய போகிறீங்க? என்ன கேட்க போகிறீங்க? என்ன வேணும்? எனக்கு தெரியலன்னு சொல்லாதீங்க. அதுதான் இங்கே அவங்க ஏஞ்சல் சொல்கிறது என்ன தாட்ஸ், என்ன வேணுங்கிறத ஃபஸ்ட்டு ரெடியாக எடுத்து வைங்க. அது கொஞ்சம் சான்ஸ் கிடைக்கும், அப்படியே ஓடிடலாம். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பயல் நம்பர் 1. தேங்க்யூ. பயல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த பயல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்த்துருவோம். பயல் நம்பர் 2 ஜென்ரல் ரீடிங் பார்த்துட்டு வாங்க. பயல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் இந்த தேர்ட் பர்சனுடைய சீக்ரெட்ஸ் அவங்களுக்கு எதிராக திரும்பும். மறைச்சு வச்ச ஒரு உண்மை. இந்த மறைச்சு வச்சதுங்கிறது அவங்க லைஃப்பில் அவங்க விளையாண்ட அந்த நிறைய கேம், மேனிப்புலேஷன் கேம் விளையாண்டாங்கல்ல, நிறைய விஷயங்கள் அது எக்ஸ்போஸ் ஆகும். உங்கள் விஷயத்தில் மட்டும் இவங்க பிரச்சனைகள் கொடுக்கல. நீங்கள் உங்களுக்கு உங்கள் பார்ட்னருக்கும் மட்டும்தான் ப்ராப்ளம்ஸ் கொடுக்குறாங்கன்னா கிடையாது. அவங்க சைட்லும் வேறு பிரச்சனைகள், ஒரு சில பேரோட வெறுப்புகளை சம்பாதிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ ஒரு சில உண்மைகள் இவங்களை பற்றின விஷயங்கள் ரிலீஸ் ஆகும். ஒரு காசிப்புங்கிற ஒரு டாபிக்குள்ளார வருவாங்க. அப்போது இவங்களை ஒரு ரெஸ்பெக்டாக ஒரு சில பேர் வச்சுருந்தாங்கன்னா அந்த ரெஸ்பெக்ட்டுங்கிறது இவங்களுக்கு போகிறதுக்கான சான்சஸ் வரும். ஆனால் அவங்கள பற்றின விஷயங்கள் உங்ககிட்ட வருங்க. அண்ட் இவங்க யாரை உங்களுக்கு எதிராக திருப்பணும்னு நினச்சாங்களோ அந்த பர்சன் மனசு மாறுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அவ்வளோ எஃபோர்ட்ஸ் போட்டு உங்களை ஒரு போட்டியாளராக நினச்சி உங்களை ஹாப்பியாக இருக்க விடாமல் தடுத்துருந்தாங்கன்னா, யாரை வச்சு இத்தனை வேலைகள் செஞ்சாங்களோ இனி அவங்கக்கிட்ட இவங்களோட வேலை பவரெல்லாம் ஆகாது. அதாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்ககிட்ட இருந்து எதையோ தான் அவங்க எடுத்திருப்பாங்க. எதுவாக இருந்தாலும் சரி, அதை அவங்கக்கிட்ட இருந்து எடுக்கிறதுக்கு வேறு பர்சன் இருக்காங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இந்த பர்சனோட டைமிங் அந்த கார்மிக் பீரியடில் இருக்காங்க. அப்போது ஆரம்பத்தில் ஆடின எல்லா ஆட்டத்துக்கும், ஆரம்பத்தில் செஞ்ச ஒரு விஷயத்துக்கும் இப்போ அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். அப்போ என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு செஞ்சாங்களோ அது இப்போ அங்கேயே ரிஃப்ளெக்ட் ஆகும். இது வரைக்கும் இவங்களை எதிர்த்து யாராலையும் டீல் பண்ண முடியாமல் இருந்திருக்கும். ஸோ இனி அப்படி இருக்காது. இவங்களோட இந்த மேனிப்புலேஷன் கேம் எல்லாமே மாறும், எல்லாம் எக்ஸ்போஸ் ஆகும். உங்கள் பர்சனுக்கே ஒரு கட்டத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போகும் இந்த தேர்ட் பர்சன் மூலியமாக. ஓகேங்களா? அவங்க போட்ட அந்த இமோஷன்ஸ் அது எல்லாமே மாறும். அப்போது ஒன்றுமே இருக்காது. ஏன் உங்கள் பர்சனுக்கும் இவங்களுக்குமே சண்டைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஒரு சின்ன ஈகோ பிளாக்கில் நம்பர் போடுற அளவுக்கு போக வாய்ப்புகள் வரும். ஸோ நீங்கள் கொஞ்சம் தள்ளி வந்தீங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளரே சண்டை போட்டுக்குவாங்க. அப்படி தான் இருக்குது. ஏன்னா இந்த பர்சனுமே, இந்த தேர்ட் பர்சனுமே பார்த்தீங்கன்னா நிறைய ரகசியம் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய இருக்கும். அதெல்லாம் ஒன்று ஒன்றா தெரிய வரும். அப்போது அவங்க மேலே இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கைகள் அப்படிங்கிறது விலகும். ஏன் உங்கள் பர்சனுக்கே ஒரு கட்டத்தில் ஷாக்கிங்காக இருக்கும். உன்னையா நான் நம்பினேன், உன் பேச்சு கேட்டுட்டா இத்தனை நான் செஞ்சேன், இருக்கிற வாழ்க்கையே எனக்கு நான் கெடுத்துட்டு உட்காந்துருக்கேன் அப்படின்ற அளவுக்கு ஒரு வெறுப்புகளை நோக்கி போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். See, you got this tower. இந்த பர்சனோட கற்பனைகள் ஃபஸ்ட்டு, ஆனால் இவங்க நிறையா பிளான் பண்ணுவாங்க. உண்மையிலே சொல்கிறேன், இவங்க நல்ல ஒரு திறமை தான், ஆனால் அது கரெக்டான வழியில் யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க போட்ட பிளானிங்லே அவங்களுக்கு அகென்ஸ்டாக வாய்ப்பு இருக்கும். அவங்க பீப்புள், அவங்களோட ஓன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபேமிலி அகென்ஸ்டாக வாய்ப்பு இருக்கும். ஸோ இது வரைக்கும் அவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்த பர்சன் அவங்களோட சப்போர்ட் குறையும். இது என்ன அப்படின்னா, இவங்க ஒரு கற்பனை உலகத்தில் ஒரு பீரியட் ஆஃப் டைமில் இருந்திருந்தாங்கன்னா அந்த கற்பனைகள் விலகும். அவங்களுக்கு எதிராகவே அவங்க ஆடின அந்த கேம் திரும்பும்.
ஆனால் வந்து உங்கள் மேலே ஒரு கோபம் வெறுப்பு டெஃபினெட்லி வரும். சரி, எப்பயுமே இந்த பர்சன் உங்களை ஒரு காம்படிட்டராக மட்டும்தான் பார்த்துருக்காங்க. எப்பயுமே ஆரம்பத்திலிருந்து அது எப்பயுமே இருக்குங்க. இவங்க பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இருக்காது. பட் ஆனால் உங்களை எப்பயுமே ஒரு காம்படிட்டராக தான் பார்ப்பாங்க. அதுக்கு நடுவில் மாட்டிகிட்டு இருக்கிறது உங்கள் பார்ட்னர். உங்கள் பர்சனை வச்சு தான் இந்த கேமே வந்து விளையாடுறது. உண்மையிலே மாட்டிக்கிட்டு இருக்கிறது அவங்க தான். ஆனால் அது கூட தெரியாமல் இருக்காங்க. இவங்க ஒரு கைண்ட் ஆஃப் ஹார்ட் பிரேக்கை ஃபேஸ் பண்ணுவாங்க. அது இவங்களுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல லைஃப் மேலே அந்த ட்ரஸ்ட்டில் ஏதோ ஒரு இதில் வந்து ஷேக் ஆகும். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, எந்த எமோஷன்ஸும் உங்ககிட்ட வெளி காட்டவே மாட்டாங்க. இப்போ உங்களுக்கே ஒரு சில உண்மைகள் வந்து தெரிஞ்சு, அவங்களோட இஷ்யூஸை தெரிஞ்சு நீங்கள் போனீங்கன்னாலுமே காட்டவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க லைஃப்பில் என்ன நடந்தாலும் சரி, அதுக்கு நீங்கள் ரீசன் இல்லையோ, பட் தான் வீக்னஸாக இருக்கேங்கிறத உங்ககிட்ட காட்டவே கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதே மாதிரி அவங்களுக்கு அந்த கொடுத்த ஐடியாஸ் இது வரைக்கும் ஐடியா மேலே ஐடியாவாக இருக்கும், வந்துகிட்டே இருக்கும். இனி அந்த ஐடியாஸுக்கு கொடுக்குற அந்த சப்போர்ட் வழங்குறப்போ ஐடியாஸ் கிடைக்காது. பட் அவங்களோட சீக்ரெட்ஸ் எக்ஸ்போஸ் ஆகிறப்போ அவங்களுக்குன்னு உதவி செஞ்ச பர்சன்ஸே விலகுவாங்க. ஸோ இவங்களோட கற்பனைகள் யாரை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம், என்னென்னலாம் எல்லாமே வெளியே வந்துடும். இவங்க ஒரு மணி மைண்டட் பர்சனாக இருப்பாங்க. பணத்துக்காக ஏமாற்றணும், பணத்துக்காக வந்துட்டு இந்த சம்வேர் மணிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்க இவ்வளோ கேம் விளையாடுறதுக்கு, இவ்வளோ ஸ்பாயில் பண்ணுறதுக்கு ஒரு ரீசனாக இருக்குது. அந்த ஒரு மணியே வந்து அவங்களுக்கு எதிராக திரும்பும். அவங்க போட்ட பிளானிங் அவங்களுக்கு எதிராக திரும்பும். ஆனால் இது இப்படி தான் திரும்பும், அப்படியே கிடையாது. அவங்க இப்போ கார்மிக் ஜோனுக்குள்ளே வரப்போகிறாங்க. அப்போது ஃபஸ்ட்டு அவங்களுடைய சப்போர்ட் சிஸ்டம் தான் வந்து வீக் ஆக்கும். அவங்கள ஃபஸ்ட்டு வீக் ஆக்கிக்கிட்டே வரும். இஃப் யூ ஆர் லக்கி உங்களுக்கு தெரிய வரும் ஏஞ்சல்ஸோட மெசேஜஸ், ப்ரொடெக்ஷன். ஸோ டிவைன் ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு இருக்குது, அது ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் வந்து இந்த பர்சனால் நேரடியாகவோ மறைமுகமாகவோ ரொம்ப காயங்கள், ரொம்ப கஷ்டங்கள் பட்டிருக்கீங்க. அது வந்து சொல்லவே முடியாது. அது நீங்கள் போய் யார்கிட்டையாவது இவங்களை பற்றி எக்ஸ்போஸ் பண்ணாலும் கேட்கவே மாட்டாங்க. அவ்வளோ நல்ல இமேஜ் இவங்களுக்குன்னு இருந்திருக்கு முன்னாடி. பட் அப்போ அது எல்லாமே அந்த அடி விழுக அந்த பேர் அப்படியே கொஞ்சம் ஸ்பாயில் ஆக ஒரு சான்சஸ் வர்றப்போ இவங்களுக்கான ப்ரொடெக்ஷன் டெஃபினெட்லி வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ இட் இஸ் எஸ், உங்களோட இன்ட்யூஷன் இஸ் கரெக்ட். சம்வேர் வந்து இந்த பர்சன், ஆனால் இந்த பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஒரு ஏதோ ஒரு ப்ராப்ளமில் மாட்டுவாங்க பார், இவங்களாலே உங்களுக்கு வந்து இதாக போகுது அப்படின்னு சும்மா நீங்கள் ஒரு வார்த்தைகளால் சொல்ல மாட்டீங்க. அது உங்களுக்கு வரக்கூடிய ஒரு மெசேஜாக தான் இருக்கும். ஸோ உங்களுடைய கேள்விக்கு எஸ் ஆர் நோவான்னு பல கேள்வி இருந்தால் உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் எஸ். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. பைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்த்துருவோம். ஆனால் இந்த தேர்ட் பர்சன் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதானே உட்கார்ற ஒரு ஆள். எப்பயுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சான்ஸ், அதாவது ஒரு இது விட்டுட்டாங்கன்னா இன்னொரு இது அப்படின்னே இருப்பாங்க. ஆனால் ஒரு விஷயம் என்ன தெரியுமா, உங்கள் தேர்ட் பார்ட்டிக்கே ஒரு காம்படிட்டர் வராங்க. அதுதான் ஒரு சவால். இது வரைக்கும் இந்த பர்சன் வந்து உங்கள் பார்ட்னரை வச்சுட்டு உங்கள் லைஃப்பில் நேரடியாக மறைமுகமாக நிறைய வந்து பண்ணியிருப்பாங்க. நீங்களும் உங்கள் பார்ட்னரும் நோ கான்டாக்டில் இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. உங்கள் பார்ட்னர் காரணம் இல்லாமல் உங்களோட சண்டை போடுறது, வெறுப்புகளை கொண்டு வர்றது, நீங்கள் பண்ணாத தப்புக்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சத்தம் போடுறது, நெகட்டிவ் எனர்ஜி, எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவ் எனர்ஜி. உங்கள் பார்ட்னர்கிட்ட பேசவே உங்களுக்கு ஆசைகள் இருந்தாலும் வெறுப்புகளை கொண்டு வர அளவுக்கு நெகட்டிவ் எனர்ஜி. இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேர்ட் பார்ட்டி ஏதாவது ஒரு ரோல் அப்படின்றது ப்ளே பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த தேர்ட் பர்சன் நான் சொன்ன மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா இது வரைக்கும் வந்து அவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண பர்சன்ஸ் அதிகம், இல்லை அவங்க என்ன பண்ணாலும் கண்டுக்காமல் இருந்த பர்சன்ஸ் அதிகம். ஆனால் இனி அந்த ஒரு விஷயங்கிறது இருக்காது.
இனி அவங்க என்ன ஒரு விஷயம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஈக்குவலான கேரக்டரே அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. இது வரைக்கும் இப்போ நீங்கள் அவங்க அளவுக்கு யோசிப்பீங்கன்னா கிடையாது. அவங்களுக்கு ஈக்குவலான ஒரு பர்சன் வருவாங்க. அவங்களுக்கு அந்த பர்சனுக்கும் தான் ஃபேஸ் ஆஃப்ங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் இந்த பர்சன் சம்மந்தமாக நீங்கள் வந்து ஒரு லீகலி என்ன மூவ் பண்ணியிருந்தாலும் ஒரு விஷயத்துலையுமே வந்துட்டு அவங்க எஸ்கேப் தான் ஆயிருப்பாங்க. இல்லை நீங்கள் என்ன ஒரு ஜஸ்டிஸ் லெவலில் கொண்டு போகணுன்னு ட்ரை பண்ணியிருந்தாலும் வேலை ஆகியிருக்காது. ஏன்னா இவங்களுக்கு நிறைய சீக்ரெட் கான்டாக்ட்ஸ் இருக்கும், சீக்ரெட் பீப்புள்ஸ் இருப்பாங்க ஹெல்ப் பண்ண, அப்படி தான் இருந்திருக்கும். எல்லாத்துலேயும் எஸ்கேப் ஆயிருப்பாங்க. ஆனால் இந்த டைம் வந்து அவங்களோட கேரக்டருக்கு ஈக்குவலான ஒரு பர்சன் கேரக்டரை ஃபேஸ் ஆஃப் பண்ணும்பொழுது தான் டஃப்பே இருக்கும். ஸோ இவங்க வந்து ஆல்ரெடி மேபி ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம் அந்த மாதிரி பர்சன்ஸ். அவங்க ஒர்க் பண்ணுற இடமா இருக்கட்டும், இல்லை அவங்க மற்ற ஃபேமிலி சைடில் இருந்து ஒரு ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ரேண்டம் ஸ்ட்ரேஞ்சர்ஸாக இருக்கட்டும். ஆனால் உங்களுக்கு காமிச்சிருக்கவே மாட்டாங்க. வீக்னஸ் எப்படி காமிப்பாங்க? ஆனால் இவங்களுக்குள்ளே இந்த தேர்ட் பர்சன் இஸ் நோ ஜோக். என்னென்னா அவங்களுக்கு ஒன்று பேச்சு திறமை இருக்கும், ஏதாவது ஒரு திறமைன்னு இருக்குங்க. ஒன்று பேச்சு திறமை இருக்கும், இல்லைனா அந்த ஃபேஸை ஒரு அட்ராக்டிவ் மாதிரி இருக்கும். அட்ராக்டிவ் அப்படின்னா அவங்க என்ன பண்ணாலும் யாராவது ஒருத்தவங்களாவது அவங்கக்கிட்ட கனெக்டிவில் இருக்க மாதிரியே கொண்டு போவாங்க. ஸோ வெரி அலர்ட் அண்ட் ஆக்டிவ் கேரக்டர் இவங்க. ஆனால் உண்மையிலே வந்து இந்த பர்சன் வந்து நல்ல ஒரு அட்ராக்டிவ் டேலண்டட் தான். ஆனால் அது நல்ல வழியில் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு உண்மையிலே நல்ல ஆசைகள் நிறைவேறி இருக்கும். பட் ஆனால் இந்த பர்சனுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ராங் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அவங்க சைட்லையுமே. ஓகேங்களா? அதாவது ஒருத்தவங்க ஏற்றி விடுறது, இவங்க போய் இன்னொருத்தவங்களை ஏற்றி விடுறது, அப்படியே தொடர்ந்து அடுத்தடுத்துன்னு வருது. ஸோ குட் சர்க்கிள் கிடையாது, சுத்தமாக கிடையாது குட் சர்க்கிள். You got this, the devil energy. ஓகே, சரி, இந்த பர்சனால் உங்களுக்கு நிறைய நெகட்டிவ் எனர்ஜிஸ் வந்துச்சு, அது ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அது அவங்களுக்கே திரும்பும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் யூ ஸ்டே ப்ரொடெக்டட் அண்ட் ஆல்சோ இவங்க விஷயத்தில் அதிகமாக நீங்கள் யோசிக்காதீங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தள்ளி விலகி நிற்கிறீங்களோ அவங்களுக்கு வரக்கூடிய எந்த ஒரு தாக்கமும் இனி உங்களை பாதிக்காது. ஆனால் இந்த பர்சனோட லவ்டு ஒன்ஸ் அவங்கள விட்டு விலக வாய்ப்பு இருக்கும். ஸோ தனிமைனா என்னங்கிற ஒரு ஃபேஸ் அவங்க பார்ப்பாங்க. இது வரைக்கும் பின்னாடி இருந்து பாயிண்ட் கொடுத்த பர்சன்ஸ் விலகிறப்போ தனிமைங்கிறது இருக்கும். அப்போது அதாவது இவங்களுக்கு பார்த்திங்கன்னா யாரோ 1 or 2% தான் ஒரு பிடிப்பாக இருப்பாங்க. அந்த அவங்க விலகிட்டாவே வந்து போதும் அப்படின்னு இருக்கும். ஸோ அதுதான் வந்து சான்சஸ் இருக்கும். ஆனால் உங்கள் பர்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு இந்த தேர்ட் பார்ட்டிக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் பயப்படுறாங்க. ஏன்னா சம் கைண்ட் ஆஃப் பிளாக்மெயில்ஸ் எல்லாம் தெரியுது, ஹிடன் பிளாக்மெயில்ஸ், மறைமுக பிளாக்மெயில்ஸ் எல்லாம் இருக்குது. அதாவது ஒரு சில இடங்களில் உங்கள் பர்சனோட வேர்ட்ஸே திரும்பி ட்விஸ்ட் பண்ணுறது, இந்த எமோஷ்னலாக லாக் பண்ணுறது. ஆனால் அது வேலையாகாது. என்னென்னா இந்த பர்சனுக்கு, இந்த தேர்ட் பார்ட்டிக்கு உங்கள் பர்சன் மேலே இருந்த பவர் ரெடியூஸ் ஆகும். அவங்க சைடு சப்போர்ட் யாருக்கோ தான் பயப்படுறாங்க உங்கள் பர்சனும். அந்த பயம் விலகிறப்போ இவங்களுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரேடியாக விலக மாட்டாங்க. பட் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சைலண்ட்டாக நழுவுவாங்க. ஏன்னா உங்கள் பர்சனும் நல்ல உஷாரான ஆள் தான். பிரச்சனை இருக்குது, பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரிஞ்சது அப்படியே நைஸாக எஸ்கேப் ஆயிடுவாங்க. இல்லை இந்த இடம் நல்ல ஆதாயம் இருக்குது, பிரச்சனையே கிடையாது அப்படின்னா அழகாக போய் உட்காந்து உரிமை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ யுவர் பர்சன் ஆல்சோ நோ ஜோக். இவங்களுக்குள்ளாருமே ஒரு கட்டத்தில் ஒரு சில விஷயங்களில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர வாய்ப்பு இருக்கும். ஆனால் உங்களுக்கு என்னன்னா தள்ளிவாங்க, எதுலேயுமே வந்து நீங்கள் இன்வால்வ் ஆகாதீங்க. சிம்பத்தி கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, குட் புக்ஸில் இருக்க ட்ரை பண்ணுவாங்க. விலகிருங்க. பார்ப்போம் ஏஞ்சல்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க. ஆனால் இது மூலிமா உங்கள் பர்சன் திரும்ப வருவாங்களா அப்படின்னா எஸ், பேசிட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் உங்களுக்கு அந்த அட்டாச்மெண்ட் இல்லாதபடி இருக்குது. என்னென்னா
உங்கள் பர்சன் நான் சொன்ன மாதிரி ஒரு வாய்ப்பு தேடி போகிறவங்க, அதாவது ஒரு நல்ல இடத்துல இருக்கா, பிரச்சனை இல்லையா, அதோ வரேன். இவ்வளோ நாள் நீங்கள் பிரச்சனையாக தெரிஞ்சீங்க, இப்போ அவங்க தெரிகிறப்போ உங்ககிட்ட ஏதாவது ஒரு சேஃப்டி வேணும்ல, ஒரு பேக்கப் பிளான் வேணும்ல, அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு உங்கள் பர்சன் மேலே ஒரு வெறுப்புகள் தான் வரும், இன்ட்ரெஸ்ட் இல்லை. வேணும்னு நீயும் சேர்ந்து இன்னும் 4 அடி வாங்கு, அப்படி தான் இருக்கும். நீங்களுமே வந்து தான் இவங்களுக்கு கூட்டிகிட்டு போய் 4 அடி கொடுங்கன்னு நீங்களுமே சொல்லுவீங்க. ஸோ ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு சொல்கிற விஷயம் என்ன? எக்ஸ்ப்ளோர் யுவர் ஆப்ஷன்ஸ். இட்ஸ் a time to look at other possibilities. It's a good time to make changes. Absolutely. ஸோ இது உங்களுக்கு என்ன சான்ஸ்னால், ஏன் அதிலிருந்து விலகி வாங்க, தள்ளி வாங்க, அதை கண்டுக்காதீங்க, திரும்பி கூட பார்க்காதீங்க. ஏன்னா அது ஒரு நல்ல சான்ஸ். உங்கள் லைஃப்பில் வேறு ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா அதை போய் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இது என்னென்னா, இவ்வளோ நாளாக அவங்க பார்வை உங்கள் மேலே இருந்துகிட்டு இருந்துச்சு, இனி அது இருக்காது கொஞ்ச நாட்கள். அப்போ இட் இஸ் அ குட் டைம் டு மேக் சேஞ்சஸ். உங்கள் வாழ்க்கையில் மாற்றணும், அது எதுவாக வேணா இருக்கலாம். என்ன மாற்றம் கொண்டு வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ கொண்டு வரலாம். ஆனால் இது வரைக்கும் சூஸ் பண்ண பாதைகள், இது வரைக்கும் சூஸ் பண்ண ஆப்ஷன்ஸ் மட்டும் எடுக்காதீங்க. நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ண எல்லா ஆப்ஷன்ஸ் ஃபெயிலியர் தான், நோ யூஸ். அதை ட்ரை பண்ணாதீங்க, வேறு ஆப்ஷன்ஸை ட்ரை பண்ணுங்கள். ஸோ பி ஆக்டிவ், ஓகேங்களா? சி அப்சல்யூட்லி த ப்ரொடெக்ஷன், உங்களுடைய பர்சனல் பவர் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அப்போது இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கான சப்போர்ட் சிஸ்டம்ங்கிறது கிடைக்கும். ஆனால் அந்த கிடைக்கக்கூடிய சப்போர்ட் எப்படி இருக்கும்னா வெளியில் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு வைஸ் வர்ஸா மாதிரி தான். இவ்வளோ நாள் அவங்களுக்கு கிடைச்ச சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கல, இப்போது அவங்களோட சப்போர்ட் உடையிறப்போ உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்குன்றபடி வரும். அப்போ உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டுங்கிறது வெளியிலேருந்து தான் வரும். இது வரைக்கும் நீங்கள் மீட் பண்ணாத பர்சன் மூலியமாக வரும். உங்களுக்கு ஒரு கைடன்ஸாக, உங்களுக்கு ஒரு ஃபாதர் ஃபிகராக, ஒரு பயங்கர ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக, லைஃப்பை நல்லா புரிஞ்ச ஒரு பர்சன். அவங்க என்ன ஏஜ் வேணாலும் இருக்கலாம், ஆனால் அவங்களோட மெச்சூரிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை ஃபுல்லாக சொல்லணுன்னு அவசியமே கிடையாது, பாதியிலே கண்டுபிடிச்சிடுவாங்க. நீங்கள் ஒரு பேராவாக உங்கள் ப்ராப்ளம்ஸை சொன்னால் அவங்க பதில் 2 லைனில் இருக்கும். அந்த 2 லைன்லேயே உங்கள் அத்தனை பேராக்கான ஒரு ஆன்சரை கொடுத்துருவாங்க. ஸோ அந்த பர்சனுடைய சப்போர்ட்டின் மூலியமாக உங்களோட ப்ராப்ளம்ஸ் சால்வ் ஆக வாய்ப்புகள் இருக்கும். அண்ட் ஆல்சோ அது சால்வ் ஆகிறது மட்டும் கிடையாது, உங்களுக்கான ஒரு தனி மோட்டிவேஷனே கொடுப்பாங்க. ஃபேஸ் பண்ணு. சரி, அந்த மென்டார் யாராக வேணால் இருக்கலாங்க. ஃபேஸ் பண்ணு லைஃப்பில். இது மாதிரி தனியாக நின்று போராடு, பயப்படாத அப்படின்றபடி வந்து இருக்கும். ஒரு சொல்கிற வார்த்தைகள் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி உங்களை வந்து அப்லிஃப்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், உங்களை தூக்கி நிப்பாட்டுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் வந்துட்டு இட்ஸ் எ டிவைன் கால் தான் சொல்லணும். உங்களுக்கு ஏஞ்சல் சொல்கிற விஷயம், அந்த அட்வைஸஸ் அவ்வளோ கேஷுவலாக எடுத்துக்காதீங்க. அது ரைட் டைமில் தான் உங்களை நோக்கி வரும். அண்ட் அந்த கான்டாக்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் தான் இருக்கும், புது கான்டாக்டு. ஆனால் அவங்க சொல்லிக் கொடுக்குற பாடம் நீங்களே தனியாக நின்று ஃபேஸ் பண்ணுங்கிற அளவுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ டோன்ட் ஜட்ஜ், யாரையும் ஜட்ஜ் பண்ணாமல் யார் என்ன அட்வைஸஸ் கொடுக்குறாங்களோ அதை எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ that's all for pile number 3. Thank you.